Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு பிரியாணி ஒன்று செய்வோம்னு எடுத்தேன். சும்மா வீட்டில் உங்களுக்கு காட்டுறதுக்கு நினைக்கல, பட் இப்போ காட்டுவோம்னு நினச்சேன். இதில் நான் 600 grams இது ஆனியன் எடுத்து கீயில் நான் வதக்கி கொண்டிருக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 15 minutes மட்டுக்கு நான் வதக்குறேன். ஸோ இதோட டைம் சரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் சேம் ரேஷியோவில் போட்டு நீங்கள் ஒரு 2 tablespoons போட்டிங்கன்னா நல்லா போதும். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு டொமாட்டோ அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். க்ரீன் சில்லி கொஞ்சம் கூடையாக போடணும். ஒரு 7 க்ரீன் சில்லி மட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. இல்லாட்டி ஒரு 5 எடுத்தாலும் பெருசாயில் 5 எடுத்துக்கணும். இதையும் போட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுக்கு இப்போ சால்ட் ஆட் பண்ணுவோம். சால்ட் வந்து இப்போ ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு உங்களுக்கு பார்த்துட்டு அது போதாட்டி மறுபடியும் இன்னும் உங்களுக்கு சேர்த்து கொள்ளிடும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 minutesக்கு நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டொமாட்டோ எல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துக்குது. இப்போ இந்த டைமில் நாங்கள் இதுக்கு கர்ட் சேர்க்கணும். கர்ட் ஒரு 3 tablespoons மட்டுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 1.5 kilo ரைஸ்க்கு செய்ய போகிறேன். 1.5 kg தான் சிக்கனும் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு தான் செய்ய போகிறேன். அதுதான் வந்து ஒரு 3 tablespoons மட்டுக்கு இல்லாட்டி 4 tablespoons நீங்கள் கர்ட் போட்டாலும் பரவாயில்லை. இப்போ இந்த கொத்தமல்லி இலையை நாங்கள் போட்டு அதையும் மூடி வச்சிடணும். சரி, இந்த டைமில் நாங்கள் எங்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கொள்வோம். இன்றைக்கி நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கிறேன். பே லீவ்ஸ், ஸ்டார் அனிஸ் உண்டு, சாதிப்பத்திரி, இந்த கராம்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நாங்கள் இதில் போட்டுக்கொள்வோம். இது பிரியாணி மசாலா. இதில் ஒரு 3 tablespoons மட்டும் எடுத்துக்கோங்க. இது மசாலா தூள். இதில் 2 tablespoons எடுத்துக்கிறேன்னா அதையும் அப்படி எடுத்துக்கோங்க நீங்கள். இது சில்லி பவுடர். இதுலேயும் 2 tablespoons எடுத்துக்கிறேன்னா. இது வந்து பெப்பர். இதில் 1.5 tablespoons எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து மஞ்சத்தூள். எங்களுக்கு போதுமான மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes மட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் வந்து 1.5 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நான் சிக்கனை சேர்த்து ஒரு அளவு சிக்கன் வேவுறதுக்கு உண்டான வாட்டரை இதுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஆட் பண்ணி நல்லா நாங்கள் சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த கப்பில் தான் 3.5 எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1.5 kg 1.5 kg கீரி சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் 1.5 kg தான் சிக்கனும் எடுத்துக்கிறேன். இந்த நீங்கள் வந்து இதுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ரைஸ்க்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிக்கனுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ சிக்கனை வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் சிக்கன் வெந்தோன்னே சிக்கன் பீஸ் எல்லாம் வேறே எடுத்து வச்சுக்கொள்வேன். அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு
அந்த சிக்கன் வெந்த வாட்டரில் தான் நான் ரைஸை போட போகிறேன். ரைஸை ஃபுல்லாக இந்த வாட்டருக்கு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ரைஸை நான் இதில் ஃபுல்லாக போட்டிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வாட்டரும் கணக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைஸ் குக்கரில் குக் பண்ண வைக்க போகிறேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சிக்கனை நான் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு மேலால் தூரத்துக்கு நான் ப்ளம்ஸ் கொஞ்சமும் கஜி கொஞ்சமும் வச்சுக்கிறேன். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நாங்கள் இதை ப்ளம்ஸை நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் பீசஸை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ண போட்டுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த பிரியாணி சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியோட கலரும் சூப்பர், டேஸ்ட்டும் சூப்பர், கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்துச்சு. நான் பாஸ்மதியில் செய்யலை, கீரி சம்பளம் தான் செஞ்சேன். சிக்கனை ஃப்ரை பண்ணினேன், ரைட் ரவுண்டு செஞ்சேன், கருவேப்பிலை துவையிலும் செஞ்சேன். அதுக்கு நல்லா திண்டுபடும் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் எடிட் பண்ணதில்லை. இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.